எம்எஸ்சி அவர்களும் டி.கே. ராமமூர்த்தி அவர்களும் இணைந்து இசையமைத்த பாடல்கள் அது ஒரு ஐகானிக் சாங் அப்படிங்கிறாங்க அதை. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங்காக இருந்தது. இன்றைக்கும் கூட ஏதோ நேற்று தான் ஒரு டியூன் போட்டது மாதிரி அனைவரும் விரும்பி கேட்கும் பாடல் இது. திரைப்படம் காதலிக்க நேரமில்லை, யாருக்கு தெரியாது அல்ல. 1964 வெளிவந்த திரைப்படம் இது. இயக்குனர் ஸ்ரீதரும் சித்ராலயாகவும் இணைந்து உருவாக்கிய ஒரு பொக்கிஷம் இது. மறக்க முடியுமா? இந்த பாடலை பற்றி எம்எஸ்வி ஒரு பேட்டியில் சொன்னது நமக்கு ஞாபகத்தில் வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அண்ணாவும் சேர்ந்து, அதாவது டி.கே. ராமமூர்த்தியும் நிறைய படங்களுக்கு நாங்கள் மெட்டு போட்டு இருக்கின்றோம். அவ்வளோ அத்தனை ஒரு பெரிய கஷ்டம்லாம் நாங்கள் பட்டதில்லை. ஆனால் இந்த பாடலை திரும்ப திரும்ப நாங்கள் எடுத்தோம். இது நிறைய ரிவிஷன் ஒர்க் வாங்கினுச்சு. இது திருப்பி அகெயின் அண்ட் அகெயின் நாங்கள் டியூன் பண்ணோம். சில இடங்களில் மாற்றினோம். சில இதில் இந்த இன்டர்வல் பிட்லாம் எங்களுக்கு திருப்தியே படலை. அது அண்ணா அவர் இந்த இடம் சரியா இல்லை, இதை மாற்றுன்னு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஒரு இன்டர்வல் ஃப்ரேஸ், அந்த இன்டர்லீவ்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அது அத்தனை உருவாக்கி அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சரணத்தில் இந்த சரணம் முடிஞ்சு பல்லவி போகிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டு அந்த பிரிட்ஜை வில்லங்கமாக ஒரு கிரிட்டிக்கலான தாளம் கொடுத்து அதை சேர்க்க வச்சிருப்பார். அண்ணா தான் அதை ஹெல்ப் பண்ணார், நானும் அதை சரி பண்ணோம் என்றெல்லாம் கூறினார் எம்எஸ்வி. இந்த பாடலை மையப்படுத்தி தான் இந்த வீடியோ போக போகுது. அதில் டோன்ட் வரி எனிமோர் அட் ஆல். அதான் இந்த திரைப்படம் எப்படி உருவானிச்சுது அப்படிங்கிறது ஒரு சுவையான கதை. ஏன்னா ஸ்ரீதர் படம் இல்லையா, அதனால் நம்ம சொல்லி ஆகணும். இது காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சதே ஒரு வித்தியாசம். அது ஸ்ரீதர் தான் ரெஃபர் பண்ணது. அது முதல்ல இப்படி ஒரு தலைப்பு வச்சு இது நல்லா போகுமா போகாதா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகப்பட்டு இல்லை இப்படி வச்சா தான் போகும் அப்படின்னு கோபு ஒரு தைரியம் கொடுத்த பிறகு தான் காதலிக்க நேரமில்லைங்கிற தலைப்பே வச்சாங்க. நாம் இது முத்துராமன் நடிச்சிருக்கிறார். இதில் ரவிச்சந்திரன் செகண்ட் ஹீரோ, அவருடைய டெபியூட் ஃபில்ம் இது. இதில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் காமிக்கிறாரு. நடிகை ராஜஸ்ரீ தான் ரவிச்சந்திரனுக்கு ஜோடி. அதே மாதிரி முத்துராமனுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா காஞ்சனா தான் ஜோடி. அதில் காஞ்சனாவும் ராஜஸ்ரீயும் சிஸ்டர்ஸ். அவங்களோட அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎஸ் பாலையா, அவருக்கு ஒரு பையன், அவர் தான் நாகேஷ். இப்படி போகும், இவங்களை சுற்றி தான் அந்த கதை போகும். ரொம்ப நகைச்சுவையாக, ரொம்ப ஹியூமராக அப்படிலாம் ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு செஞ்சு காமிச்சு அவர் அசத்துனார் ஸ்ரீதர் அந்த காலகட்டத்தில். இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் திரைப்படம்லாம் முழுவதும் முடிந்து அதை ப்ரிவியூ எல்லாம் போட்டு காமிச்ச பிறகும் கூட படம் நன்றாக இருந்தும் கூட விநியோகஸ்தர்கள் வாங்குறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க அந்த திரைப்படத்தை. பிறகு சித்ராலயா தான் இது வெளியிட்டது. முதல்ல மெட்ராஸில் இது காசினோ தியேட்டர் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனிச்சு. அதுக்கும் பிறகு மதுரை, கோயம்புத்தூர் இந்த இடங்களில் திரைப்படம் நன்றாக ஓடியதும் விநியோகஸ்தர்கள் போட்டி போட்டு கொண்டு இந்த திரைப்படத்தை வெளியிட்டனராம். பக்கா ஈஸ்ட்மன் கலர் இந்த படம். ஈஸ்ட்மன் கலர் வந்த நேரம் முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு பிறகு சோவா கலர் மாறி அதன் பிறகு ஈஸ்ட்மன் கலருக்கு வந்த பிறகு வெளிவந்த திரைப்படம் இது. இது முதலில் ஊட்டி வரை உறவு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சார் ஸ்ரீதர். இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, ஊட்டி வரை உறவுன்னு சிவாஜி கணேசனை வச்சு இன்னொரு படம் அவர் தயாரிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு தலைப்பு வைக்கல. இப்போது இதுக்கு வைக்கலாமா அதுக்கு வைக்கலாமா அப்படி ஒரு ஆக்சுலேஷன் வரும்பொழுது அதுக்கு அந்த திரைப்படத்திற்கு சிவாஜி கணேசன் படத்திற்கு ஊட்டி வரை உறவு என்ற பெயர் வைத்த பிறகு அதன் பிறகுத்தான் இதற்கு காதலிக்க நேரமில்லை என்ற பெயர் வைத்தனராம். ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ஹிட் ஆனது அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தில்ங்க. இதில் மொத்தம் 8 பாடல்கள். அனைத்து பாடல்களையுமே கண்ணதாசன் தான் எழுதினார். வேறொரு பாடலாசிரியருக்கு வாய்ப்பு தரவில்லை இசையமைப்பாளர்கள். அதுபோல் பாடகர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலந்து கொடுத்துருக்காங்க. கூடுமான வரைக்கும் எல்லா பாடகர்களும் பாடியிருக்கிறாங்க. டிஎம்எஸ், எஸ்பிபி, ஜானகி, வாணி ஜெயராம் இவங்களை தவிர எல்லாருமே பாடியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில். ஜெர்சாஸ் பாடியிருக்கிறாரு, சுஷீலா பாடியிருக்கிறாங்க, எல்லாரும் சரி பாடியிருக்கிறாங்க, பிபி சீனிவாஸ் பாடியிருக்கிறாங்க, சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறாரு. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய டைட்டிலே. ஆக 8 பாடல்களுமே ஹிட். அதில் நம்ம இந்த த்ரெட்டு தானே நமக்கு இந்த பாடலை பாடியது பிபி ஸ்ரீனிவாசும் பி சுஷீலாவும். இருவரின் குரலும் அப்படி இணைந்து இந்த பாடலை ஒரு ஐகானிக் பாடலாக மாற்றியது என்று கூறினால் அது நிச்சயமாக மிக அல்ல. இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தன்னுடைய திரைப்படங்களில் பாடல்கள் எழுதும் பாடலாசிரியரிடம் ஒன்று வெளிவருத்துவாரம் ஸ்ரீதர். அதாவது ஒரு சொல்லாடலாக இருக்கக்கூடாது, ஒரு கவிதையாக இருக்க வேண்டும் பாடல்கள் என்னெல்லாம் சொல்லுவாராம். ஆனால் இந்த பாடல் ஒரு சொல்லாடலாக இருக்கும். கண்ணதாசன் எழுதியது, ஒரு சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதினார். அதனால தான் சூப்பர் ஹிட் சாங்காக மாறியது. மற்ற பாடல்கள் நன்றாக இருந்தாலும் நம்பர் 1 சாங்காக மாறியதற்கு காரணம் கண்ணதாசனின் வார்த்தைகளின் பிரயோகம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே ரவிச்சந்திரனுக்கு ஜோடி யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்ரீ. முதலில் ரவிச்சந்திரனுக்கு காஞ்சனாவை தான் ஜோடியாக்குவதாக திட்டம். ஆனால் காஞ்சனாவும் அறிமுகம் அங்கே. 2 அறிமுக நடிகைகளை ஒன்றாக வைப்பதற்கு பிரியமில்லை ஸ்ரீதருக்கு. ஆகவே காஞ்சனாவை முத்துராமனுக்கு ஹீரோயின் ஆக்கிவிட்டார். அதுபோல் ராஜஸ்ரீயை ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக்கி விட்டார். இந்த திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் மிக சிறப்பாக நடித்ததற்காகத்தான் மற்ற திரைப்படங்களெல்லாம் ஒரு சாக்லேட் பாய் என்கின்ற ரீதியில் வலம் வந்தார். மற்ற படங்களிலெல்லாம் ஒரு சாஃப்ட் ஹீரோ என்ற தலைப்பில் அனைத்து திரைப்படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். பிற்காலத்தில் வில்லனாகவும் மாறினார். ரவிச்சந்திரன் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மலேசியாவில் கோலாலம்பூரில் தான் என்கின்றார்கள். ஆனால் படிப்பதற்காக திருச்சிக்கு வந்து விட்டாராம். திருச்சிக்கு வந்த பிறகு கலையுலகம் இவரை கவர்ந்திருக்கின்றது. அதன் பிறகு நாடகங்களில் நடித்திருக்கின்றார். பிறகுதான் சினிமாவுக்கு வந்திருக்கின்றார். அதற்கு முன்பு இந்த பாடல் காட்சிகள் எங்கு படம் பிடிக்கப்பட்டது என்று கேட்டால் முதலில் ஒரு சினிமோட்டோகிராஃபி யார் என்று பார்ப்போம். முதல்ல ஏ வின்சென்ட் தான் படம் பிடித்திருக்கின்றார். இதை பெரும்பாலான காட்சிகள் எல்லாம் ஊட்டியிலும் சில காட்சிகள் ஏற்காட்டிலும் படம் பிடிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். பாடல் காட்சிகள் பெரும்பாலும் மெரினா பீச் மற்றும் சென்னை சார்ந்த பகுதிகள், கடற்கரை பகுதிகளில் தான் படமாக்கப்பட்டதாம். பல்லவி சரணங்கள் அதனால மெட்டுக்கெல்லாம் முன்னாடியே அசைன் பண்ணிட்டாங்க 2 பேருமே. யார் எம்எஸ்வியும் டி.கே. ராமமூர்த்தியும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் பல்லவி, வாட் இஸ் சரணம், அதை சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா சரணம் தான் ரிப்பீட் ஆக போகுது. 2-3 சரணங்கள் வைத்தாலும் சரி. அதில் எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு சமதாளம் என்றால் இது ஆதிதாளத்தில் அமைந்த பாடல் தான். இது 16 பீட்டில் வரும். இது அதனால் எந்த விதமான தாள சிரமங்களும் இல்லாத ஒரு சரியாக வைத்தார்கள். இந்த ராகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு முக்கியமான ராகம். இந்த பாடல் எந்த ராகத்தை அடிப்படையாக சார்ந்தது என்றால் பாக்யஷ்டி அப்படிங்கிறது இந்த ராகம். இது வந்து ஒரு இந்துஸ்தானி ராகம், ஒரு பழம்பெரும் ராகம். சொல்லப்போனால் பிஃபோர் கிறிஸ்ட் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்குதான் இந்த ராகம். ஒரு சாம வேதத்தில் உள்ள உபநிஷத்துக்கள் எல்லாம் இந்த ராகத்தில் தான் சுலோகங்கள் சொல்வார்களாம் அந்த காலத்தில். அப்பொழுது அதுக்கான சரித்திர சான்றுகள் எல்லாம் இல்லை. அது எஞ்சிய நமக்கு கிடைத்த தகவல்களின்படி, நமக்கு இந்த பிரளயத்திற்கு கிடைத்த தகவல்களின்படி இந்த ராகம் பழம்பெரும் ராகமாக இருந்திருக்கின்றது என்பது ஒரு செய்தி. இதையெல்லாம் அறிந்துத்தான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைத்தார்களா என்றால் அப்படி அல்ல. இது காதல் ரசம் ததும்பும் ஒரு ராகம் என்று ஒரு செய்தி உண்டு. அதை பிரிந்து கிடந்த காதலர்கள் ஒன்றாக சேரும் பொழுது அவர் எமோஷ்னலி அவங்க வென் தே ஆர் பீயிங் டுகெதர் இந்த ராகத்தில் வந்து பாடலை பாடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நியதி. அந்த இடத்துல ஒரு தபலா தீர்மானம் அத்தனை அற்புதமாக இருக்கும். இசைக்குழுக்களில் ஆர்கெஸ்ட்ராவில் அந்த பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது அந்த தபலா சரியாக மீட்டேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு சிறந்த இசை ரசிகராக இருந்தால் நீங்களும் நிச்சயமாக அதற்காக காத்திருந்திருப்பீர்கள். சரி, இந்த பாக்யஷ்டி அப்படிங்கிற ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம் சொரவரிசைகள் என்னென்னு பார்ப்போம் நேயர்களே. பஞ்சமம் இல்லாத ஒரு ராகம். ஆமாம், இடையில ஸ்டேஜ் கிடையாது. இங்கே பாருங்கள், ஆரோகணத்தில் வந்து ரிஷபம் கிடையாது, காந்தாரம் 1, மத்தியமம் 1, தைவதம் 2, நிஷாதம் 1, அது மாதிரி மேல்சாயி ஷட்ஜமம். இறங்கும் போது பாருங்கள் அப்படியே அதே ஷட்ஜமம் நிஷாதம் 1, தைவதம் 2, மத்தியமம் 1, காந்தாரம் 1, ரிஷபம் 2 வரும். அதில் அப்புறம் உங்களுக்கு ஷட்ஜமம் கீழே வந்துடும். அது கரகரப்பிரியா சாயலில் இருக்கும். ஆரோகணம் பார்த்தீங்கன்னா கரகரப்பிரியா மாதிரியே இருக்கும் அது. ஆனால் அதுவே ஒரு ஜன்னிய ராகம். இது எந்த ராகத்தினுடைய ஜன்னிய ராகம் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். இது அந்த ராகத்தில் அமைந்த பாடல். ஆனால் இந்த பாடம் முழுமையாக இந்த ராகத்தை சுற்றித்தான் அன்று என்று அல்ல. சில சமயங்களில் தெய்வதம் 1, 2 தொடும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன இது சம்பந்தமாக. இந்த பாட்டில் வந்து எந்த போர்ஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க எல்லா போர்ஷனும் பிடிக்கும். இதனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு சரணங்கள். சரணம் போகிற விதம் வந்து நடை நல்லா இருக்கும். அதில் அந்த தபலா நடை மிக பிரமாதமாக இருக்குது. யார் தபலா வாசித்தான்னு தெரில, பிரசாத்தா இல்லை வேறு நபர்களா அப்படின்னு தெரியல. அது அவ்வளோ பிரமாதமாக வாசிச்சிருப்பாங்க. அந்த சரணத்தினுடைய நடை மிக பிரமாதமாக இருக்கும். இந்த சரணத்திற்கு பிறகு பல்லவி சேரும் பொழுது அந்த ஒரு ஃப்ரேஸ் நிற்கும். அதில் தான் மொத்த பாடலினுடைய அந்த ப்ரிசியஸ் மூமெண்ட்டே அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த சரணத்தை மடித்து இன்னும் ஃபோல்டப் பண்ணி கெயின் ஒரு ஃபோல்டப் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு பல்லவியில் போய் சேர்ப்பாருங்க பாருங்க. அப்படி அழகான ஒரு மெட்டு அந்த இடம். அது காதல்
இப்படி சொல்கிறோம், அதை வாழ்த்தி பேசுகிறோம், உண்மைதான். அதுலேயும் ஒரு கான்ட்ரோ இருந்தது. அது என்ன ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது சமத்தில் போய் சேரவே இல்லை, கொஞ்சம் ஏதோ ஒரு வீச்சுக்கும் சமத்துக்கும் இடையில போய் சேர்ந்தது அப்படின்னாங்க. அது எப்படின்னு நீங்கள் நேயர்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய மேதாவிகள் இசையமைத்திருக்கும் பொழுது அந்த ஒரு தப்பு தண்டா வச்சு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. அது எந்த இடம் என்பதை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அதில் அப்படி என்னங்க அது? அந்த சரணத்துக்கும் பல்லவுக்கு இடையில உள்ள பிரிட்ஜில் வந்து அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல. அப்படின்னு நீங்கள் சொன்னால், நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரராக இருக்கலாம் மியூசிக்கல், அதுவும் குறிப்பாக இசையில், மெல்லிசையில். நீங்கள் தான் யூ ஆர் த ரைட் பர்சன் டு ரிப்ளை ஃபார் திஸ். அந்த இடம் சரியாக சேர்ந்ததா இல்லையாங்கிறது தான் இப்போ கொஷின். ஆனால் இவற்றனை அதாவது டி.கே. ராமமூர்த்தி, அது மாதிரி எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்திருக்கும் பொழுது அந்த பிழையை வைத்து செய்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி பிழை நடந்ததா என்பதை நீங்கள் இப்பொழுது கவனிக்கப் போகின்றீர்கள். சரியா தவறா என்பதை இந்த இடம்தான். ஏதோ பிபிஎஸ் கொஞ்சம் முன்னாடி போகிறது மாதிரி ஒரு தாளக்கட்டு தெரிகிறது. இல்லை சரியான தளத்தில் செல்கின்றாரா இல்லையா? ஆனால் பி. சுஷீலா சமத்தில் பிடித்து அந்த அந்த பாடலை எடுத்து செல்வார். யூடியூப்ல கண்டினியூவா தர முடியாது, கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த கிரிட்டிக்கல் போர்ஷன் வரப்போகின்றது. சரியான இடத்தில் அந்த பல்லவி சென்று அமைகிறதா என்பதை மற்றும் நேயர்கள் தங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடவும். நன்றி நேயர்களே. மற்றொரு தருணத்தில் மற்றொரு பாடலை பற்றியோ அல்லது ஏதேனும் ஒரு தலைப்பை பற்றியோ மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.